Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1 kg தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி லீவ்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட வாசனை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து 6 to 7 ஆனியன்ஸ் வந்து நல்லா நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதில் நம்ம இனி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக்கோட சூப்பர் அரோமா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 3 டொமேட்டோஸை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ரெடிமேட் பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா எல்லா இடமும் நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம வந்து 1 kgக்கு பிரியாணி செய்ய போகிறனால நம்ம வந்து இதில் வந்து 1 kgக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா கூட. இப்போ நம்ம இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 5.5 கப்ஸ் ரைஸ்க்கு வந்து 11 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நான் இதில் வந்து கோகோனட் மில்க்கையும் வாட்டரையும் சேர்த்து வந்து நான் வந்து 11 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருக்கலாம். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இதில் வந்து ஒரு 5.5 கப்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி அதில் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். முக்கால்வாசி ரைஸில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து தம் வச்சிடலாம். அப்போ தான் நம்ம வந்து ரைஸில் நல்லா குக் ஆகி நம்மளுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த பிரியாணி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.